ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வெளில போற வேலை இருந்ததுங்க நமக்கு. அதுக்காக வந்துட்டு பாப்பாவே ஸ்கூல் கிளப்பி விட்டு, நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, ஆதிக்குட்டி நானும் அப்படியே வெளில கிளம்பிட்டேங்க. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமம் தாங்க. எங்க ஊருக்கு வந்துட்டு இன்னும் பஸ் வசதி கிடையாது. எங்கள் ஊர் பைபாஸுக்கு வந்தால் தாங்க எங்களுக்கு பஸ்ஸு. அந்த பைபாஸுக்கு வந்துட்டு 1½ கிலோமீட்டர் நடக்கணுங்க. அதுக்காக தான் ஆதிக்குட்டியும் நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, பைபாஸ் வந்துருச்சுங்க. பைபாஸ் வந்தோடனே வண்டியெல்லாம் போகவும் ஆதிக்குட்டிக்கு ஒரே சத்தம். வண்டியெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஜாலியாகிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நடந்து தான் போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தாங்க போகிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே நமக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த வேலையை ஒரு தான் இன்றைக்கி முடிச்சிடலாம். இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், அப்படியே நாள் கடந்துருந்துங்க. சரி, இன்றைக்கி முடிச்சிடலான்ட்டு கிளம்பிட்டேன். அப்பாவை கூப்பிடலை. எப்போவுமே அப்பா தான் கூட்டி போவாங்க. இன்றைக்கி வந்துட்டு அப்பாவை கூப்பிடலை. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு வயசாகிடுச்சுங்க. அவங்களையும் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரி, நம்மளே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆகிடுச்சுங்க. எப்போவுமே ஜிஹெச் தான் போவேன். ஜிஹெச்சுக்கு வந்து இன்றைக்கி ஓபி முடிஞ்சிருந்ததுங்க. அதனால் போகலை, பார்க்கலன்ட்டாங்க. அப்படியே வந்ததா வந்துட்டோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் முருகன் கோயில் இருந்ததுங்க. அப்படியே முருகன் கோயிலுக்கு வந்துட்டு, இதாங்க எங்கள் ஊரில் இருக்கிற விராலிமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியே இந்த முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குங்க. அந்த குளத்துல அப்படியே கொஞ்ச நேரம் மனசை ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ஆதிக்குட்டியும் நின்றுட்டேங்க. இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் ஆஃப் டே ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இந்த பாலக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. மீன், இந்த குளத்துல மீன் இருக்குதாம்மா, அந்த மீனுக்கு கொஞ்சம் இரை போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு, இந்த இலையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பாருங்கள். இந்த அழகுக்காகவே நான் அந்த வீடியோ எடுத்தேங்க. அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக எனக்கு இந்த பூவை விட அந்த இலை தாங்க அந்த தண்ணியில் படர்ந்து கிடக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் நின்று பார்க்குறேன். நான் இது வந்துட்டு அல்லிப்பூவா தாமரை பூவான்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தம்பிகள்கிட்ட கேட்டேன். அந்த தம்பி சொன்னாங்க, அக்கா இது தாமரைப்பூன்னு சொன்னாங்க. நான் தாமரைப்பூவும் நேர்லேருந்து பார்த்ததில்லங்க, அல்லிப்பூவும் நேர்லேருந்து பார்த்ததில்ல. இதாங்க நான் அந்த குளத்துலேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குளத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் தாங்க இருக்கும். இந்த ரோடு வந்துட்டு மேலே வண்டி எல்லாம் போகவே இந்த ரீசெண்டாக இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரோடு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, முருகனோட வரலாறு மாதிரி வந்துட்டு சாமியெல்லாம் சின்ன சின்ன சிலை, மான், இது மாதிரி நிறைய இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. முன்னேலாம் இல்லை, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேங்க. வெயில் நல்லா மதிய வெயிலுங்க, 1 மணி 2 மணி ஆகிடுச்சு. நான் கோயிலுக்கு மேலே உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்லங்க. இங்கே சன்னதி முன்னாடியே இருந்து சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னதியிலே சாமியை கும்பிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. மேலெல்லாம் ஏற முடியலை, எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்லை, அதனால் ஏறலை. எங்கன நின்று கும்பிட்டாலும் நம்ம சாமி தானங்க கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படியெல்லாம் ஏறலைங்க. சன்னதியிலே உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கனையே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு அங்கனையே உட்காந்துட்டேங்க. சாமியை கும்பிட்டு நாங்கள் போய் சாமியை கும்பிட போனோன்னே பேக்கை கொண்டுட்டு போனோமே மேலே இருந்த குரங்கெல்லாம் இறங்கி வந்துருச்சுங்க. இறங்கி வந்தோடனே ஆதிக்குட்டிக்கு ஒரே சந்தோஷங்க. சாமியை கும்பிட்டு அந்த குரங்கு பக்கத்துக்கு வந்து அது விளையாட ஆரம்பித்தோடனே இவரும் அவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே அங்கே ஒரு 3/4 மணி நேரம் இருக்குங்க அங்கே உட்காந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமாங்க வர்றோம், எப்பாவது ஒரு டைம் தான் வர்றோம். தம்பி விளையாடவும் சரி கொஞ்சம் விளையாடட்டும், அவன் சந்தோஷம் தானே முக்கியம். நம்ம என்னை பொறுத்தளவில் குழந்தைங்களோட சந்தோஷம் தாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாவே எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக அப்படியே உட்காந்துட்டேங்க. நான் எங்கே உட்காந்துருக்கேன், அவன் எங்கே உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த குரங்கை பற்றி தாங்க வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உட்காரவே பயமாக இருந்ததுங்க. ஆனால் அவனை பார்த்தீங்களா, என் பக்கத்துக்கு வரவே இல்லைங்க. அந்த குரங்கு என்னென்ன சேட்டை பண்ணுதோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்கிட்டே விளையாடிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு அப்பப்போ அவருக்கு வந்துட்டு பக்தி கொஞ்சம் அதிகமாகிடுச்சாட்ருக்குங்க. அப்பப்போ சாமி கும்பிடுவாருங்க. லாஸ்ட்டாக அந்த கோயிலை விட்டு வரையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆதி வந்துட்டு லாஸ்ட்டாக விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான், பசி எடுத்துருச்சாட்ருங்க. நம்ம சாப்பாடு தட்டை எடுத்தோம்னா வந்துட்டு குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடும்.
அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடெல்லாம் டிஃபனில் கொண்டு போயிருந்தேன். சாப்பாடு எடுக்கலை. ஸோ தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் பாலை ஊற்றி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாலை தாங்க லாஸ்ட்டில் ஊற்றுனேன். வந்தோடனே ஆதிக்குட்டி கையில் இருந்த டப்பா டபக்குன்னு பிடிக்கிட்டு போனே ஆதிக்குட்டி அங்கேருந்து ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பித்தோடனே எனக்கு அதிகம் பயம் எடுத்துடுச்சுங்க. அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கிளம்பிட்டேங்க. அப்படியே போயிட்டு ஜவுளி கடையில் கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. ஜவுளி கடையில் அந்த துணிமணி வாங்க வேண்டியிருந்தது. அதை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நகை கடையிலையும் கொஞ்சம் வேலை இருந்ததுங்க. அந்த வேலையும் சுருக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே ஆதிக்குட்டிக்கு டப்பா வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. டப்பாவே வாங்கி கொடுத்துட்டு ஃபோன் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருந்ததுங்க. அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஃபோன் கடையில் வந்து 1 மணி நேரம் உட்காந்துருந்தேங்க. ஸோ சாப்பிட போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் வருவாங்க அப்போ தான் வருவாங்கன்னு 1 மணி நேரம் வெயிட் பண்ணேங்க. ஆதிக்குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கேருந்து ஃபோனும் வேலை பார்க்க முடியலைங்க. அந்த கடையை விட்டு இன்னும் 2 கடையில் கேட்டு பார்த்தேன். அவங்க வந்துட்டு இதை ரெடி பண்ண முடியாதுங்க, எங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே தானேங்க ஸ்கூலு, அதனாலேயே கொஞ்சம் அவசரமாக வர வேண்டி இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி வரையிலே ஆதிக்குட்டி தூங்கிட்டாரு. அவரையும் தூக்கிட்டு வர ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்தோடனே பாப்பா ஒரே அழுகங்க. என்னை எப்படிம்மா நீங்கள் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரே அழுக. ஸோ பிரியாணி கூட சாப்பிட்லங்க. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கூட சாப்பிடலை. சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் சாப்பிட்லான்ட்டு. அந்த சாப்பாடை கூட எனக்கு சாப்பிட நேரம் இல்லைங்க. எப்படிங்க நான் பிரியாணி சாப்பிடுவேன்? ஸோ அந்த சாப்பாட்டையும் கொண்டு வந்து வீட்டில் தான் சாப்பிட்டேன். போயிட்டு பாப்பாவுக்காக 2 வெங்காய பஜ்ஜி, பஜ்ஜி கிடையாது 2 வெங்காய போண்டாவா, வெங்காய போண்டா, 2 உளுந்த வடைன்னு சொல்லுவாங்க. அது வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே வந்து சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. கொஞ்சம் நான் வெளில போயிருந்ததை விளாக் மாதிரி எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க பார்க்க வேணாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வெளில போயிருக்கனால வந்துட்டு எனக்கு அதிகமாக வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுங்க. எல்லாமே நம்ம செல்லை தூக்கிட்டே திரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்மளே பார்த்தாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுங்க. இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வெளில போய் வீடியோ எடுக்கிறது. ஸோ அதனால் போக போக பழகிரும் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக எடுக்கலைங்க. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேங்க. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அடிக்கடி உடம்பு சரியில்லாதங்கிறனால திருநங்கை அம்மான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கையில் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க. எங்கள் சைடு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ விராலிமலைக்கு போனால் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. ஸோ பட் அவங்களையும் என்னால் பார்க்க முடியலை. கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு டைம் போயிட்டு நமக்கு கடவுள் அமைச்சு கொடுப்பாரு